யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நாளில் 172வது கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கின்றோம். கடந்த நிகழ்ச்சிகளுக்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி கூறுகின்றோம். முதலில் கடந்த வினாவிடை 170ற்கான சரியான விடைகளை உங்களுக்கு அறியத் தருகின்றோம். முதலாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட பொது நிலையினர் கழக மாநாட்டில் சமூக தொடர்பாடல் ஆண்டை சிறப்பித்து கௌரவிக்கப்பட்ட நிறுவனங்கள் எவை? இதற்குரிய சரியான விடை பாதுகாவலன் பத்திரிகை, மறைநதி கத்தோலிக்க ஊடக மையம். இரண்டாவது கேள்வி, ஆசிய ஆயர்களின் பேரவை மாநாட்டில் திருத்தந்தையின் சிறப்பு தூதுவராக கலந்து கொண்டவர் யார்? இதற்குரிய சரியான விடை மும்பை உயர் மறைமாவட்ட ஓய்வு பெற்ற பேராயர் ஒஸ்வால்ட் கிரேசியஸ். மூன்றாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட அருட்பணி சபையினருக்கான ஒன்றுகூடல் நிகழ்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை யாழ் மரியன்னை பேராலய ஆயர் ஜஸ்டின் மண்டபத்தில். நான்காவது கேள்வி, ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் எப்போது செம்மணி பிரதேசத்திற்கு விஜயம் மேற்கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 22ஆம் திகதி புதன்கிழமை. ஐந்தாவது கேள்வி, யாழ் மறைக்கோட்ட அருட்பணி சபையினருக்கான ஒன்றுகூடல் நிகழ்வில் சிறப்புரை வழங்கியவர் யார்? இதற்குரிய சரியான விடை யாழ் மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஜெபரட்னம். ஆறாவது கேள்வி, யாழ்ப்பாணம் குருநகர் புனித யாகப்பர் ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட கொடிக்கம்பம் எந்த நாட்டிலிருந்து கொண்டு வரப்பட்டது? இதற்குரிய சரியான விடை இந்தியாவிலிருந்து. ஏழாவது கேள்வி, யாழ் பிராந்திய திருக்குடும்ப பொதுநிலையினருக்கான விழிப்புணர்வு கருத்தமர்வு எங்கு நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை இளவாலை திருக்குடும்ப கன்னியர் மடத்தில். எட்டாவது கேள்வி, இளவாலை புனித ஹென்ரியர்சர் கல்லூரியில் முன்னெடுக்கப்பட்ட கல்லூரி தினத்தில் திருநாள் திருப்பலியை தலைமை தாங்கி ஒப்புக்கொடுத்தவர் யார்? இதற்குரிய சரியான விடை கல்லூரியின் பழைய மாணவன் அருட்தந்தை ஜோசப் ஜெயசீலன். ஒன்பதாவது கேள்வி, யாழ் மறைமாவட்ட அன்பிய ஆணைக்குழுவால் முன்னெடுக்கப்பட்ட பருத்தித்துறை மறைக்கோட்ட அன்பிய ஊக்குவிப்பாளர்களுக்கான கருத்தமர்வு எங்கே நடைபெற்றது? இதற்குரிய சரியான விடை பருத்தித்துறை புனித தோமையார் ஆலயத்தில். பத்தாவது கேள்வி, நெடுந்தீவு பங்கில் நடைபெற்ற இளையோருக்கான கருத்தமர்வில் எத்தனை பேர் கலந்து கொண்டனர்? இதற்குரிய சரியான விடை 70 வரையானவர்கள். 11வது கேள்வி, திருக்குடும்ப கன்னியர் சபையின் நிறுவனர் யார்? இதற்குரிய சரியான விடை பீட்டர் பியன்வெனு நோஆய். 12வது கேள்வி, புனித கன்னிமரியாவின் பெற்றோர்கள் யார்? இதற்குரிய சரியான விடை சுவக்கீன் அன்னம்மா. மொத்தமாக 12 கேள்விகளுக்குமான சரியான விடைகளை உங்களுக்கு அறிய தந்திருக்கின்றோம். இந்த போட்டியிலே கலந்து கொண்ட வெற்றியாளர்களை அறிய தருகின்றோம். ஜூவன்னா ஜுஸ்லின் அல்லைப்பிட்டி பங்கு, எல் நொயலின் யாழ் புனித மரியன்னை பேராலயம். தொடர்ந்து வினாவிடை 172ற்கான வினாக்களை உங்களுக்கு அறிய தருகின்றோம். முதலாவது கேள்வி, தொழில்நுட்பம் எதற்கு வேலை செய்ய வேண்டும் என்று திருத்தந்தை 14ஆம் லியோ தெரிவித்தார்? இரண்டாவது கேள்வி, செம்மணி மனித புதைகுழிக்கு சர்வதேச விசாரணை கோரி கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்த அமைப்பு எது? மூன்றாவது கேள்வி, செம்மணி மனித புதைகுழிக்கு நீதி கோரி கொழும்பில் முன்னெடுக்கப்பட்ட கவனஈர்ப்பு போராட்டம் எங்கே நடைபெற்றது? நான்காவது கேள்வி, வடக்கு கிழக்கு இளம் குருக்களுக்கான தியானம் என்ன பெயரில் முன்னெடுக்கப்பட்டது? ஐந்தாவது கேள்வி, தீபகம் சின்னமடு புனித செபமாலை மாதா திருத்தலத்தின் பரிபாலகர் யார்? ஆறாவது கேள்வி, யாழ் மறைநதி ஊடக மையம் முன்னெடுக்கும் இளையோருக்கான குறும்பட போட்டி என்ன கருப்பொருளில் நடைபெறவுள்ளது? ஏழாவது கேள்வி, பதுளை மறைமாவட்டத்தில் இருந்து ஊடக பயிற்சிக்காக மறைநதி ஊடக மையத்திற்கு வருகை தந்தவர்கள் யார்? எட்டாவது கேள்வி,
மாடிசன் கூடல் வாழ்வக பிரதேசத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட மடுமாதா ஆலயத்தை ஆசீர்வதித்து திறந்து வைத்தவர் யார்? 9வது கேள்வி, கொக்குவில் புனித சின்னப்பர் ஆலய நூற்றாண்டு விழா பெருநாள் திருப்பலி யாருடைய ஒழுங்குபடுத்தலில் நடைபெற்றது? 10வது கேள்வி, பருத்தித்துறை புனித தோமையார் ஆலய இளையோர் அமைப்பால் முன்னெடுக்கப்பட்ட இரத்த தான முகாமில் எத்தனை பேர் இரத்த தானம் வழங்கினர்? 11வது கேள்வி, இயேசுவின் உருமாற்ற நிகழ்வின் போது உடனிருந்த திருத்தூதர்கள் யார்? 12வது கேள்வி, பங்கு தந்தையர்களின் பாதுகாவலர் யார்? மொத்தமாக 12 கேள்விகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த கேள்விகளுக்கான விடைகளை எதிர்வரும் புதன்கிழமைக்கு முன் எமக்கு அனுப்பி வையுங்கள். விடைகளை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் செயலி இலக்கத்தை உங்களுக்கு அறிய தருகின்றோம். 07426267119. மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடும் நன்றியோடும் மகிழ்வோடும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.